புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். மிஸ்டர் ரமேஷ் சார் சொல்லிட்டார்ல, சக்ஸஸ் தான், கவலைப்படாதீங்க. ஆல் புக் பண்ணியாச்சு, அட்வான்ஸோட வந்துருங்க. ஐ வில் வெயிட் ஃபார் யூ. தேங்க்யூ. வச்சிடுறேன். Excuse me? Yes ma'am, sit down please. Thank you. Yeah, I need one small information. விஸ்வநாதன் சார் கூட ஜெர்மனி போன அசோக் பத்தின சில டீடைல்ஸ் வேணும். மேடம், ஜெர்மனிக்கு வந்து ஐயாவோட நான் தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி திடீர்னு வேற ஒருத்தரை கூட்டு போயிட்டாரு. ஓஹோ. ஐயா வந்து திடீர்னு யாராவது கூட்டு வருவாரு, உதவி செய்வாரு. ஏன் என்னையே எடுத்துக்கங்க. அடிச்சுட்டு வேலை கிடைக்காம திருடனை அலைஞ்சிக்கிட்டு இருந்த என்ன தண்டிக்காம வேலையும் போட்டு கொடுத்தாரு. ரியலி கிரேட். ஓகே, சப்போஸ் அசோக் இங்க வந்தாருன்னா இந்த விசிட்டிங் கார்டு மறக்காம கொடுத்துருங்க. ஓகே, டெஃபினெட்லி மேடம். தேங்க்யூ சார். வெல்கம். இவன் எதுக்கியா திரும்ப இங்க வந்திருக்கான்? அதாயா எனக்கும் புரியல. சார், என்னை தேடி அஞ்சலின்னு யாராவது வந்தாங்களா? உன்னை தேடி யார் வருவா? போலீஸ் தான் வரும். வந்தா அட்ரஸ் கொடுத்து அனுப்புறோம். இவங்கிட்ட வச்சுக்க வேணாப்பா, ஏன்னா இவன் யூத், இவன் ரேஞ்சே வேற. இங்க பார், இனிமே நீங்க எல்லாம் இந்த ஹோட்டலுக்கு வரக்கூடாது. கெட் அவுட். சார், உனக்கு சொன்னா புரியாதா? கிளம்பியா, கிளம்பு கிளம்பு. என்ன பத்தி நினைக்கிறியா இல்லையா? உன்னை பார்க்காம இருக்க முடியலடா. எப்படா என்ன தேடி வருவ? நீ எப்பவுமே என் பேர்ல இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. பந்தத்துல இருந்து உன்னை தேடாத இடமே இல்ல. எப்படா உன்னை மறுபடியும் பார்ப்பேன்? ஹலோ, திவாகர் ப்ளீஸ். ராங் நம்பர். நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ஃபாரின் போயிட்டு வந்ததுலேருந்து எதையோ பறிக்கொடுத்த மாதிரியே இருக்கேன். நீ யார்கிட்ட சொல்லலைனாலும் அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லலாம்ல மாமா. யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், ஆனா உன்கிட்ட மட்டும் சொல்ல முடியாத. அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் பண்ண வந்திருக்க, அதை வச்சு உன்னை சொந்தமா பிசினஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இல்ல மதுவி, நான் யார்கிட்டயும் கடன் பட விரும்பல. உழைச்சு முன்னுக்கு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன விட்டுற. அந்த உழைப்பை தொடங்கதான் இந்த பணத்தை வாங்கிக்க சொல்றேன். ப்ளீஸ் மதுவி, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இந்த கொற்ற மழையில கூட உன் கண்ணில் வழியிற கண்ணீர் எனக்கு தெரியுது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்காக பணத்தை வாங்கிக்கவே மாட்டியா மாமா? அசோக், என்னுடைய 25 வருஷ சர்வீஸையும் என் பொண்ணுடைய மொத்த எதிர்காலத்தையும் உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். தோளுக்கு மேல வளர்ந்தா தோழம்பாங்க. அதை ரியலைட் பண்ணாம உன்னை பிள்ளையாவே நினைச்சு ரொம்ப திட்டேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ பா. பையன் சொந்த காலில் நிற்கிறான்னு தெரிஞ்சவொன்னா அந்த பல்ட்டி அடிக்கிறியா நீ? மதுவி, சும்மா மச்சான். இந்த கடையை திறக்கிறதுக்கு காரணமா இருந்ததே நீதான். நீயே முதல் போனி பண்ண. ஓகே, அப்ப எனக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா தோசை. ஓகே. அசோக் உங்க பொண்ணு மேல எவ்வளவு பிரியமா இருக்கான் பாத்தீங்களா? அப்புறம் என்ன, முகூர்த்தத்துக்கு சீக்கிரமா நாள் பாத்திர வேண்டியது. ஓகே மாமா, நானும் ஏதா ஹெல்ப் பண்ணவா? ஏய், இது வீடு இல்ல கடை. போய் உட்கார்ற, சாப்பிடுற, அப்படியே ஓடி போயிடுற. இந்த சிப்போ. டேய், பின்னாடி பாத்திரம் கழுவிட்டு இருக்கே ஒரு பட்லி. ஆமாண்ணே, அதையும் ஒரு டைட் எடுத்து வச்சுக்கோ. சரிண்ணே. டேய் புலிகேசி, கஸ்டமரை பாடுறா. யாரு கஸ்டமரு? பட்லர். நான் பட்லர் இல்ல, பேச்சுலர். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அப்ப உங்களுக்கு என்னதான் தேவை? 2 ஆனியன் ரவா, 2 ஒரு கீ ரோஸ்ட், 2 நூடுல்ஸ், 2 பிளேட் நான், 2 கோபி மஞ்சூரியன், ஒரு ஆலு பரோட்டா. இது உங்களுக்கு போதுங்களா? போதும்பா, நான் டயட்ல இருக்கேன். டேட்டா. அப்புறம் மறந்துட்டேன். What? ஒரு பஞ்சாபி தாலி. பஞ்சாபி தாலியா? தமிழன் தாலியே அந்தரும் போல இருக்கே. என்ன மேன் வளர்ற? உளரல மேடம். உங்களுக்கு தாலி கட்டின புருஷனுக்கு இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்க என்னைக்காவது செய்து போட்டிருக்கீங்களா? எங்க வீட்ல கிச்சனே இல்ல. ஏன்? வாஸ்துபடி கிச்சனே வைக்க கூடாதான். அடி பாவீங்களா, உங்க வாய்க்கு வசதிக்கு ஏத்த மாதிரி வாஸ்துவ மாத்தி புட்டீங்களேடி. யோ, தோசை ஆர்டர் பண்ணனே, எங்க தோசை? இனிமே அதெல்லாம் உனக்கு கிடைக்காது. ஏன்? எல்லாத்தையும் மேடமே ஆர்டர் பண்ணிட்டாங்க. இனிமே நாளைக்கு சரக்கு வாங்கி தான் சமைக்கணும். இது ஃபாஸ்ட் ஃபுட் இல்லையா? வேஸ்ட் ஃபுட். மேடம் போதும்டா. செல்போனை கார்லயே வச்சுட்டு வந்துட்டீங்க. நீ யாருப்பா? மேடம் டிரைவரா? இல்லைங்க சார், மேடத்தோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? என்னடா கலட்டி போட்ட பேண்டேட் மாதிரி இருக்கிற? சார்,
நான் நல்லா தான் சார் இருந்தேன் ஆ. மேடத்தை கட்டினதுக்கு அப்புறம் தான் இப்படி நொந்து நூலாயிட்டேன். ஆடா பாவமே, மேடம் சாப்பிடும்போது தட்டுல இருந்து சிந்துனது செதறினதை எடுத்து சாப்பிட்டிருந்தாலே நல்ல எஸ்பிபி மாதிரி பாடி வந்திருக்கு மேடம் உனக்கு. ஷோ ஆர்டர் பண்ணதெல்லாம் பார்சல் பண்ணி கார்ல எடுத்துட்டு போய் வை, வீட்ல வந்து சாப்பிடுறேன். அப்ப இங்க சாப்பிடலையா? திரும்பவும் ஆர்டர் பண்ணுவோம்.